நகுல் வந்து 2011ல இருந்து எங்களுக்கு பழக்கம். நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்பலேருந்து எனக்கு பழக்கம். ஜகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல். அவர் தொட்டா ஷாக் அடிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பாரு. இங்க ரவிக்குமார் சார் வரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, யாரை தாண்டி போனாலும் வந்து யூ ஆர் த மேன் அப்படின்னு நகுல் சொல்லுவாரு. என்ன இவரை விட்டீங்களே அப்படின்னு. சார் அது 2011ல இருந்து அப்படிதான் சார் நான் பார்த்ததுல இருந்து. சார்மிங் ஸ்டார் இல்ல, ஐ திங்க் தட் இஸ் a very apt title for you. எதுக்கு சொல்றேன்னா வந்து சார்மிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சார்மிங்கா இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யுவர் செல்ஃப் யூனோ ஆஸ் அ ஹியூமனா வந்து நகுல் வந்து ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது மனசுல வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிடுவாரு. நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், நான் வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனா ஒத்துக்கிறியா அப்படின்னு. இதுல என்ன மாமா வெக்க எனக்கு அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த விதத்துல வந்து அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நகுல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தா இருக்கணும், எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நகுல் கிட்ட கத்துக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவாங்க சினிமால. கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ, இவங்கெல்லாம் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பொறுமையா இருந்துக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்துல நான் நக்குல வந்து நிறைய விஷயங்கள்ல பாக்குறேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹைல வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு. பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஆல்வேஸ் சீன் அந்த பேஷன்ஸ் பர்சவியரன்ஸ் அண்ட் யூனோ ஒரு மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளா என்னைக்குமே வச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஐ ரியலி லுக் அப் டு நக்குல் அ லாட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட். ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மாமு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினம்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியா எங்க விட்டோமோ அங்கிருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்குல, பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார். அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சிருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிள்ல என்னைக்குமே வந்து நாங்க பேசுறோமோ இல்லையா அந்த சின்ன சர்க்கிள் நான் இருக்கேன் அப்படிங்கறத நான் நம்புறேன் நானு. சோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நகுல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃபார் ஹிம். நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜகன் சார், இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம், சாரி கொஞ்சம் டச் விட்டு போச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன். But this entire team, I'd like to wish them all the very best. Director RGK and producer Subhaskaran sir. அப்புறம் மியூசிக் டைரக்டர், சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டனினா நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமு ஆஸ் யூஸ்வல் யூர் an amazing singer. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி ஒரு படம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஐம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தெம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புறேன். ஐ லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்பதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் நேரில் பார்த்துட்டு இது பொது மேடை அப்படின்னு இங்கேயும் சொல்றேன். சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் August 2 தியேட்டருக்கு வரப்போகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ.